ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயில் உறுதியளித்தபடி தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். கூடுதல் தகவல் குணசேகரன். நிச்சயமாக கீழ்பவானி கால்வாயில் அதிகாரிகள் அளித்த உறுதிமொழியின் அடிப்படையில் உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தித்தான் விவசாயிகள் இரண்டாவது நாளாக இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பவானிசாகர் அணையிலிருந்து தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை, காளிங்கராயன் மற்றும் கீழ்பவானி பாசன பகுதியில் என ஒரு 2,47,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசனம் பெறுகின்றன. தடப்பக்கோட்டை கால்வாய்க்கு கடந்த ஏப்ரல் மாதத்திலும் காளிங்கராயனுக்கு கடந்த மாதம் உயிர் நீரும் தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கீழ்பவானி கால்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு 2,07,000 ஏக்கர் விளைநிலங்கள் ஒரு கடுமையான வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறதால் உயிர்நீர் திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த ஒரு மாத காலமாக இந்த பகுதி விவசாயிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்காக கடந்த 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தின் போது உடனடியாக தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் அதன் அடிப்படையில் தண்ணீர் இதுவரை திறக்கப்படவில்லை. ஆகினால் நேற்று இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் முறையிட்டனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் மேலும் கூடுதலாக கால அவகாசம் கேட்டதால் ஆவேசமடைந்திருக்கக்கூடிய விவசாயிகள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இடம் ஒதுக்க போலீசார் அனுமதி மறுத்ததால் தற்போது பெருந்துறை அருகே இருக்கக்கூடிய சத்திரம்புதூர் என்ற இடத்தில் விளை நிலத்தில் பந்தல் அமைத்து அங்கு அமைதியான முறையில் அமர்ந்து தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நேற்று இரவு இந்த போராட்டமானது அவங்களுக்கு தொடங்கியது. விடிய விடிய இதே பகுதியில் அமர்ந்து காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த விவசாயிகள் தொடர்ச்சியாக 2ஆம் நாளாக இன்றும் சுதந்திர தினமான இன்றும் தங்களது போராட்டத்தை தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றார்கள். தற்பொழுது வருவாய் கோட்டாட்சியர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தைக்கும் வந்திருக்கின்றார். ஆனால் அவரிடமும் தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதியாக சொல்லியிருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ச்சியாக அவரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகின்றது. இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்கலாம். கடந்த ஒரு மாசமாக நீங்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இவ்வளவு காலதாமதம்? இந்த சூழல், போராடக்கூடிய சூழல் வர்றதுக்கு என்ன அடிப்படை? கீழ்பவானி வாய்க்காலில் உயிர்நீர் வேணும்னு சொல்லி கடந்த 1.5 மாதங்களாகவே பல்வேறு கட்ட அரசுக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கும், நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும், கண்காணிப்பு பொறியாளர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை மனு கொடுத்தது, காத்திருப்பு போராட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுக்காமல் எங்களுக்கு தொடர்ந்து காலம் தாழ்த்திட்டே வருது. பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் எங்களுக்கு காலதாமதம் ஏற்பட்டதால் இன்று ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி கீழ்பவானி அணையிலிருந்து பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பாங்க, சுதந்திர தினத்தன்னைக்கு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் சுதந்திர தினத்தை ஒரு கருப்பு நாளாக கொண்டாட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு எந்த உடன்பாடும் எட்டப்படாததால் கடந்த 1.5 மாதங்களாக நாங்கள் அறவழியில் அவங்க கொடுத்த மனுக்கள் இதெல்லாமே ஏற்றுக்காத கட்டத்தில் நாங்கள் எங்களுக்கு கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் திறப்பதற்கு அரசாணை வரும் வரை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவது என்று விவசாயிகள் ஒருமனதாக முடிவெடுத்து இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த தண்ணி திறக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது? ஏன் இவ்வளோ அதிகாரிகள் காலதாமதம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பவானிசாகர் அணையிலேருந்து கீழ்பவானி பாசனம் வந்துங்க கிட்டத்தட்ட இந்த 4-5 வருஷமாகவே ஆகஸ்ட் 15 தண்ணி திறந்துடுறாங்க. பட் வறட்சி, எல்லினோ காரணமாக இந்த ஆண்டு நாங்கள் தண்ணி பற்றாக்குறையாக திறக்க முடியல அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் காரணம் சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னா இது முதல்ல அதிகாரிகளுக்கு தெரியும், அதே போல் அரசாங்கத்துக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லினோ இருக்குது, வறட்சி இருக்குதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க நீர் மேலாண்மை பண்ணல. அதாவது முதல்ல பாசனத்துக்கு விடாமல் எல்லாத்துக்கும் பிரித்து உயிர்நீராக விட்டுருக்கணும். ஆனால் அதை அது தவறிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்பவும் கூட இது நீர் மேலாண்மையில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து உயிர்நீர் விட முடியும். ஆனால் வேணும்னா தாமதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு கட்டங்களில் 1.5 மாதமாக போராடிட்டு இருக்கிறோம். நம்ம பொறுப்பு அமைச்சர்னு ஒருத்தர் செங்கோட்டையன் இருக்கிறாரு. அவர் யார் எந்த மக்களையும் சந்திக்கிறதில்ல, விவசாயிகளையும் சந்திக்கிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு போராட்டங்களும் தமிழ்நாட்டில் நடக்குது. அமைச்சர் பெருமக்கள் போய் நேரடியாக சந்திக்கிறாங்க, போராட்ட காலத்தில் போய் விவசாயிகளையுமே பொதுமக்களையும் சந்திக்கிறாங்க. ஆனால் நம்ம செங்கோட்டையன் என்ன பண்ணுறாரு, அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. யாராக இருந்தாலும் என்ன பார்க்கணும், இவர் போய் மக்களை சந்திக்க மாட்டார். அப்போ ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, மாவட்ட நிர்வாகத்தை கூட கூட்டு சேர்ந்துட்டு அமைச்சருமே இந்த மாவட்ட நிர்வாகம் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது விவசாயிகளுக்கு வஞ்சனை செய்யணும், விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கும் இவங்க கூட்டு சேர்ந்துட்டு இவங்களை பிடிச்சி தொங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறாங்க அமைச்சர் பெருமக்களுமே, நம்ம பொறுப்பு அமைச்சர், மாவட்ட நிர்வாகமே. அதாவது நாங்கள் பகிரங்கமாகவே கொண்டு சொல்கிறோம், அமைச்சர் செங்கோட்டையன் மாவட்ட நிர்வாகம் முழுமையாக அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. இப்போ தண்ணி திறக்கலைன்னா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்த கட்டம் இப்போ தண்ணி இதில் அதிகாராவிலேருந்து மின்னணையிலேருந்து திறக்கிறதுக்கான உத்தரவு கொடுத்துட்டாங்க.
அப்போ அடுத்தது இங்கே வந்து 2.5 டிஎம்சி இருக்குது. அடுத்தது வந்து இங்கே பாசனத்துக்கு வந்து நீரை திறக்கணும். அதுக்கான அரசு உத்தரவு வேணும். எங்களுக்கு அரசாணை வந்து கொடுக்கணும். அது கொடுத்தா தான் வந்து எங்கள் போராட்டத்தை முடியும். இல்லை தொடர்ந்து நான் வந்து இங்கே காத்திருப்பு போராட்டம் நடத்துவோம். இன்னும் ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு நாங்கள் இதை வந்து பட்டினி போராக மாற்றுவோம். தொடர் பட்டினி போராக மாற்றுறதா நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். கடந்த 1 மாத காலமாக இதுபோன்று கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் பொறுப்பு அமைச்சரும் அதேபோன்று மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் இந்த விவசாயிகளுடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதனால்தான் அதற்கான அரசாணை, தண்ணீர் திறப்புக்கான அரசாணை வரும் வரை தொடர்ச்சியாக காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக கூறி 2வது நாளாக தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நேற்றிரவும் நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையிலும் தோல்வி அடைந்தது. இன்று சுதந்திர தினமான இன்றும் 2வது நாளாக இந்த போராட்டம் நீடித்து வரக்கூடிய நிலையில் ஆர்டிஓ தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தையும் தற்பொழுது தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக தண்ணீர் திறக்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்பதில் இந்த விவசாயிகள் வந்து உறுதியாக இருக்காங்க. நேரலையில் தகவல்களை தந்தமைக்காக நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.